தோஷங்கிறது மனிதனாக பிறந்தால் அனைவருக்கும் இருக்கும். அதனால் அது பயப்பட வேண்டாம். இருக்கும். தோஷம் இல்லா மனிதன் யாரும் இல்லை. எதை செஞ்சாலும் பியூர் கோல்டில் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. பியூர் கோல்டுக்குள்ள காப்பரை சேர்த்தா தான் கோல்டாக இருக்கும். பியூர் கோல்டில் யாருமே செய்ய முடியாது. இல்லைங்க செய்யலாம் அப்படின்னா செய்கிறவங்க பியூர் காப்பரை கலக்காமல் வெறும் பியூர் கோல்டில் செய்கிறாங்கனாக்கா செய்கிறவங்களுடைய கண்ணு பிளைண்ட் ஆகிக்கிறோம். தோஷங்கிறது மனுஷனுக்கு இருக்கும். அந்த இருக்கிற தோஷத்தை அளவுகோல் தான் வித்தியாசப்படுது. கம்மியாக தோஷம், அதிகமான தோஷம், தீர்க்கப்படாத தோஷம்னு ஒன்று இருக்கு. அதுதான் பிரச்சனை. தோஷம் வர்றது போகிறது எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம்? தோஷத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, திடீர்னு இருப்பாங்க, நல்லா தான் இருக்கும் ஃபேஸு. சடார்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முகத்திலே பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒன்று வந்துடும், உடம்புல வந்துடும், கை பகுதியில் வந்துடும், முது பகுதியில் வந்துடும், ஏதோ ஒரு பகுதியில் கருப்பாயிரும், போகாது. அதெல்லாம் தோஷத்தின் உச்சம். இந்த தோஷத்தினுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தோஷம் ஹெவியாக இருந்ததுனாக்கா திருமணமே நடக்காது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதையும் சொல்லிடுது. திருமணமே நடக்காமல் இருக்கிறதுக்கு தோஷத்தின் உச்சம். அதெல்லாம் ஹெவியாக இருந்தால் திருமணமே நடக்காது. எந்த தொழில் பண்ணாலும் சரி வராது. அவங்க வாழ்க்கையில் 5லேருந்து 10 தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா தோஷம் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு தீர்க்கப்படாத தோஷம் ஒன்று இருக்குன்னாக்கா அந்த மனிதனுக்கு பிரச்சனைகளும் தீர்க்கப்படாததாக இருக்கும். வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் புது தகவலோடு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன தகவல்? இந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடு எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னாக்கா, தோஷங்கிறது மனிதனாக பிறந்தால் அனைவருக்கும் இருக்கும். அதனால் அது பயப்பட வேண்டாம். இருக்கும். தோஷம் இல்லா மனிதன் யாரும் இல்லை. இப்போது நகை இருக்குது, கோல்டு இருக்குது, ஒரு பொருள் செய்கிறோம் கோல்டில். அது செயினோ நெக்லஸோ மோதிரமோ என்ன வேணாலும் செல்லுங்க வச்சுக்கிறீங்க. எதை செஞ்சாலும் பியூர் கோல்டில் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. பியூர் கோல்டுக்குள்ள ஸ்டெப்பு காப்பரை சேர்த்தா தான் கோல்டாக இருக்கும். பியூர் கோல்டே கிடையாது. பியூர் கோல்டில் யாருமே செய்ய முடியாது. இல்லைங்க செய்யலாம் அப்படின்னா செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு அதை பியூர் காப்பரை கலக்காமல் வெறும் பியூர் கோல்டில் செய்கிறாங்கனாக்கா செய்கிறவங்களுடைய கண்ணு பிளைண்ட் ஆகிக்கிறோம். ஆமாம், என்ன கண்ணில் இது போட்டு தானே செய்வாங்க. அவங்களோட தாக்கிட்டு கண்ணை வந்துட்டு காலி பண்ணிடும். ஆமாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அதனால் பியூர் கோல்டுன்னு கிடையாது. கோல்டோடு செப்பு கலந்தால் தான் கோல்டு வந்து மோல்ட் ஆகும். மோல்டு மீன்ஸ் நம்ம செய்கிறதுக்கு நம்ம வசதிக்கு அது மெல்ட் ஆகும். அதுமாரி மனுஷன், அதனால தான் மனிதனை அவர் போட்ட தங்கையான்றாங்க மனுஷனை. இதுக்கு தான் தங்கத்துக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்று இல்லை. அது மனுஷன் கம்பேர் பண்ணுறதுக்கு தங்கம் இருக்குது. அது மாதிரி தான். அப்போ தோஷங்கிறது மனுஷனுக்கு இருக்கும். அந்த இருக்கிற தோஷத்தை அளவுகோல் தான் வித்தியாசப்படுது. கம்மியாக தோஷம், அதிகமான தோஷம், தீர்க்கப்படாத தோஷம்னு ஒன்று இருக்குது. அதுதான் பிரச்சனை. தோஷங்கிறது வரலாம் போகும். ஆனால் தீர்க்கப்படாத தோஷம்னு இருக்குது. அது பெரும் இது. தோஷம் வர்றது போகிறது எப்படி தெரிஞ்சுக்கிறலாம்? தோஷம் இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தீர்க்கப்படாத தோஷம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம்? தோஷத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, திடீர்னு இருப்பாங்க, நல்லா தான் இருக்கும் ஃபேஸு. சடார்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முகத்திலே பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒன்று வந்துடும். அது பார்த்தா நாம் நினச்சிப்போம் அது தேம்பல் நினச்சிட்டு இருப்போம். தேம்பல் கூட எதுவும் சொல்லிக்கிங்க, அது தோஷம். தேம்பலே கூட இருக்கட்டுங்க. தோஷத்தின் வெளிப்பாடு, தோஷத்தின் உச்சம். ஆமாம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அதெல்லாம் தீர்க்கப்படாதது, தீர்க்கவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு தீர்க்கப்படாத தோஷம் ஒன்று இருக்குன்னாக்கா அந்த மனிதனுக்கு பிரச்சனைகளும் தீர்க்கப்படாததாக இருக்கும். அதுதான் அங்கே சப்ஜெக்டு. நாம் அதுலேருந்து வெளியே வரணும். தோஷங்கிற பேரில் நம்மளை அஃபெக்ட் பண்ண வச்சுட்டு பிரச்சனைங்கிற பேரில் வெளியவே வர முடியாமல் எதுக்குங்க அவஸ்தைப்படணும், கஷ்டப்படணும்? வெளியே வர்றதுக்கு உண்டான வழிமுறை என்ன? இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா முகம் பார்த்திங்கனாக்கா எண்ணெய் வடிகிறா போலேயே இருக்கும். அது எண்ணெய் கூட அவங்க தலையில் வைக்கிறது கூட மைல்டாக தான் இருக்கும், லைட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தாக்கா இவங்க வைக்கிறது ஒரு 10 சொட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பாட்டில் ஃபுல்லாக பிடிக்கலாம், அவ்வளோ எண்ணெய் வடியும். அது தோஷம். முகத்தில் எண்ணெய் வடிய இதெல்லாம் வந்து தீர்க்கப்படாத தோஷங்கள். திடீர்னு காலில் கருப்பாக இருக்கும், உடம்பில் வந்துடும், கை பகுதியில் வந்துடும், முது பகுதியில் வந்துடும், ஏதோ ஒரு பகுதியில் கருப்பாயிரும், போகாது.
அதெல்லாம் தோஷத்தின் உச்சம். என்னங்க இப்படி சொல்லிட்டு சொல்லலைங்க, இருக்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் போக்க தான் வேணும், போக்கி தான் ஆகணும். ஏன்னாக்கா அது அந்த தீர்க்கப்படாத தோஷம் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு இருக்குதோ அவங்களுக்கு வர பிரச்சனையும் தீர்க்கப்படாத பிரச்சனை தான் வரும். பிரச்சனை வர்றதே பெரும்பாடு, அதை போக்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். இதில் தீர்க்கப்படாத வேறு பிரச்சனை வந்துட்டு எங்கெங்கே நம்ம வாழ்கிறது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரத்தானே செய்யும். தீர்த்து வைக்கிறதுக்கு வேறு வழி என்ன? இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் எல்லாமே வெறும் நம்பர்லேயே சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை, அதை தாண்டி சில விஷயங்களினுடைய நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்னன்னாக்கா, தெரியப்படாத சொல்லும்போது நீங்கள் உஷாராக இருக்கலாம். இதுதான் டக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வழியை தேடலாம். வழியை தேடுறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்கிறேன். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். ஓ இப்படி சொல்லியிருக்கிறாரா சாரு, ஐயா இப்படி சொல்லியிருக்காரா, இப்போ இது தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படி நீங்கள் போகணும். இதை தெரிஞ்சுட்டு பேசாமல் விட்டுட்டு அடுத்துக்கு போயிடாதீங்க. அப்படி இருந்தால் அதை செய்கிறதுக்கு என்ன, அதிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு வழி என்ன அப்படி தேடணும். சரிங்களா? ஆமாம், இந்த வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். தோசை எப்படி இருக்குமா, இருக்க தான் செய்யுங்க. அளவுகோல் தான், கம்மி ஜாஸ்தி, கம்மியாக இருந்தால் இருந்துட்டு போகுது, ஜாஸ்தி நம்மளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. சரிங்க, எல்லாம் கரெக்டு ஐயா, போகிறதுக்கு வழியை சொல்லுங்கள். அது நம்ம ஃபார்மட் நியூமராலஜி இருக்கு. தீர்க்கப்படாதது நம்ம ஃபார்மட் நியூமராலஜினுடைய தாற்பயமே அதானே, தீர்க்கவே படவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனையை ஈஸியாக தீர்த்துடும். ஆமாம், என்ன அந்த எழுதுகிற வழிமுறையை நான் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசம் பண்ணுறோம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நான் சொல்லி கொடுக்க போகிறேன், அதுதான் முக்கியம். அது நான் ஹார்ஸ் பவர் 2 ஹெவியாக போட்டு கொடுத்துருவேன், அதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. ஆமாம், பின்ன என்ன இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? என்னங்க தோசத்தை பற்றி சொல்லிட்டீங்க. இந்த தோசத்தினுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தோசம் ஹெவியாக இருந்ததுனாக்கா திருமணமே நடக்காது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதையும் சொல்லிடுறது. திருமணமே நடக்காமல் இருக்கிறதுக்கு தோசத்தின் உச்சம் அதெல்லாம். ஹெவியாக இருந்தால் திருமணமே நடக்காது. எந்த தொழில் பண்ணாலும் சரி வராது. அவங்க வாழ்க்கையில் 5லேருந்து 10 தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா தோசை ஹெவியாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கள போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல எங்கேயாவது தேம்பல் மாதிரி இருக்கும், கருப்பாக எங்கன்னா இருக்கும், எதுவுமே சரியாக வராது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் காசு நிற்காது. அது எப்படி நிற்க விடுவோம்? அதுதான் தோசை எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுருது. எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதெல்லாம் ஃபார்மட் நியூமராலஜி தான் உங்களை சேவ் பண்ணுறது. அது ஒன்று மூலயமா தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே இருந்துடலாம். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவலும் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.